எதுக்காக வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துற நிலைமைய நீதாம்மா உருவாக்கி கொடுத்திருக்க. அதுக்கு முதல்ல நான் என்னோட மனசார நன்றிய உன்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் மட்டும் அந்த செல்போன் சத்தம் கேட்காமலோ பார்க்காமலோ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏற்கனவே கோவில்ல குங்குமம் தவறுனதுல இருந்து ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு கௌரியும் சொன்னா. நானும் அதே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. இப்போ சின்னையா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா. என்னோட உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. என்ன துர்கா இதெல்லாம்? எனக்காக உன் உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணணுமா? சின்னையா, எதுக்கு எழுந்திருச்சு வந்தீங்க? நான் தான் உங்களை கொஞ்சம் நிம்மதியா அசந்து தூங்குங்கன்னு சொன்னல. துர்கா, நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உயிரோட உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். நடந்தது எல்லாத்தையும் என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல துர்கா. உங்களை காப்பாத்துனது எல்லா காரணமும் அந்த அம்மன் தான். உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன காப்பாத்துனது இந்த அம்மனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது நீ மட்டும்தான் துர்கா. எனக்கு இந்த சாமி பேய் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. சின்னையா, இந்த விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இத முழுசா நம்புறேன். நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட செல்போன்ல இருந்து அந்த நேரம் ஏன் சத்தம் வரணும்? அந்த செல்போன்ல இருந்து சத்தம் வரும்போது நான் ஏன் காட்டுக்குள்ள நடந்து வரணும்? அந்த சத்தத்தை கேட்டு நான் எதுக்கு உங்களை அங்க வந்து பார்க்கணும்? நான் எதுக்கு உங்களை வந்து காப்பாத்தணும்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி 1000 காரணம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மேல தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அத நான் முழுசா நம்புறேன் சின்னையா. துர்கா, உன்னோட நம்பிக்கையை நான் ஒன்னும் குறை சொல்லல. உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா உன் உடலை வருத்திக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் பண்றத பாக்குறப்பதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க உயிரை காப்பாத்துனதுக்காக தேவைப்பட்டா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். சரி சின்னையா, உங்க உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. துர்கா, அதெல்லாம் சரி. நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க துர்கா? அது வந்து ஒரு பூஜை ஒண்ணு பண்ண வந்திருக்கோம். அதனாலதான் அது முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பி வந்துருவோம் சின்னையா. அது மட்டும் இல்லாம வேற எதுவா இருந்தாலும் நான் பூஜையை முடிச்சிட்டு வந்து பேசுறேன். இப்ப நான் கௌரியோட பூஜைக்கு கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எப்படி உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போக முடியும்? இல்ல, நானும் உங்க கூடவே வரேன். அப்புறம் துர்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீ பண்ண போறது அப்படி என்ன விசேஷமான பூஜை? இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த பூஜையை பண்ணணுமா? என்னோட வாழ்க்கையில இந்த பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை.
கௌரிக்கு இருந்த தெய்வீக சக்தி போனதுனால இப்ப இந்த பூஜை நடக்க போகுது. இந்த பூஜை பண்ணி முடிச்சதும் கௌரிக்கு தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கணும்னா கழுகுமலையில பவள மாலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாதான் கௌரிய பழைய தெய்வ குழந்தையா கொண்டு வர முடியும். அவளோட பிறப்பு ரகசியம், அவளோட முன்னோர்கள் ரகசியம் எல்லாமே தெரிய போற பூஜை இது. இந்த பூஜையை முடிச்சா மட்டும்தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சின்னையா. இதுக்காக நானும் கௌரியும் போற இந்த 7 நாள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல இடையூறுகள் வரும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறது உங்களால முடியாது சின்னையா. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கழுகுமலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாகத்தம்மன் கோவில் இருக்கு. அதனால நாங்க முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை கடந்து நாகமலைக்கு போய் சேர்ந்து அதை கடந்து கடைசியாதான் கழுகுமலைக்கு போவோம். இதுல நிறைய பிரச்சனைகளும் ஆபத்தும் இருக்கு. அதனால நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நல்லது. நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா சத்தியமா என்னால அதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் நான் கண்டிப்பா நம்புறேன். ஆனா மூட நம்பிக்கையை நான் நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இது எங்களோட நம்பிக்கை. நான் இதை பண்ணியே ஆகணும். எனக்கு என்னோட கௌரி பாப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்கா, உன் மனசு காயப்படுற மாதிரி நான் ஏதாவது சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிரு. எது எப்படியோ உன்னோட நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு முழு காரணமே நீ மட்டும்தான். நீ என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் பதிலுக்கு திரும்பவும் உனக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நானும் உன் கூட அந்த கழுகுமலைக்கே வரேன். ஐயோ சின்னையா, அதெல்லாம் வேண்டாம் சின்னையா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. துர்கா, நீ சொல்ற இடத்துக்கு 7 நாளும் கால்நடை நடந்து போகணும், அவ்வளவுதானே? நீங்க 2 பேரும் நடக்கிறப்ப நான் நடக்க மாட்டேனா? அதை பத்தி நீ கவலைப்படாத. சின்னையா, இது கௌரிக்காக நடக்கிற பூஜை. கூட நான் மட்டும் இருந்தா போதும். இதுக்கு நீங்க தேவையில்லாம உங்க உடம்ப வருத்திக்கிட்டு வரணும். நீங்க போங்க. ஏன் துர்கா, நீயே உன் உடம்ப வருத்தி எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணும்போது உனக்காக நான் இந்த விஷயம் கூட பண்ண மாட்டேனா? இல்ல நான் பண்ணக்கூடாதா? இல்ல சின்னையா. கௌரி, உன் சித்திக்கு நீயே எடுத்து சொல்லு. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. சாவ கிடக்கிற என் உயிரை காப்பாத்தினது நீயும் உன் சித்தியும் சேர்ந்துதான். இப்ப நீங்க 2 பேரும் ஒரு பூஜைக்கு போறீங்க. உங்க பூஜைக்கு நானும் உங்க கூட வரேன். ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கு துர்கா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நீயாவது சித்திக்கிட்ட எடுத்து சொல்ல. இல்ல சித்தப்பா, இந்த விஷயத்துல துர்கா சொல்றதுதான் சரி. நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அது நீங்க கஷ்டப்படக்கூடாது. சித்தப்பா நினைச்ச மாதிரியே நல்லபடியா இந்த பூஜையை முடிச்சிட்டு கண்டிப்பா துர்கா உங்களை தேடிதான் வருவா. இல்ல இல்ல, நீங்க 2 பேர் மட்டும் என்ன பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, அந்த பக்கம் வராம இருந்திருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்க முன்னாடி நின்று இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அவனுங்க என்ன கொன்னு இருப்பானுங்க. எனக்காக இவ்வளவு ரிஸ்க நீங்க எடுத்திருக்கீங்கல்ல, அதனால கண்டிப்பா என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது. நான் போகவும் மாட்டேன். அப்படி மட்டும் நான் ஒரு வேளை கிளம்பி போயிட்டா என்ன விட ஒரு சுயநலவாதி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை தாண்டி எனக்காக வேண்டிக்கிட்ட துர்காவோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கணும். அதனால நான் உங்க நம்பிக்கையை மதிக்கணும்.
அதுக்காக நான் உங்க கூட வரேன். அதனால நீயும் உன் சித்தி மாதிரியே என்ன போன்னு சொல்லாத கௌரி. ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அக்கறையும் நன்றி கடனும் பொறுப்பும் இது எல்லாமே எனக்கும் இருக்கு. என்னை காப்பாத்தின உங்களுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நானும் உங்க கூட வரேனே, நீங்க வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நானும் வரட்டா? அத்தை, எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. எப்பவுமே ஜாலியா இருக்கிற அசோக் நேத்து அவ்வளோ கோவப்பட்டு, அதுவும் இனிமே நான் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் அதை பத்தி யாரும் இனிமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனது எனக்கு என்னவோ கொஞ்சம் தப்பா தோணுது அத்தை. நீ நினைக்கிற மாதிரி அசோக் அப்படியெல்லாம் தப்பா முடிவெடுக்கிற ஆள் கிடையாது. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவன் இப்போ அந்த துர்காவை தேடிதான் போயிருப்பான். என்னத்த சொல்றீங்க? அசோக் மறுபடியும் அந்த துர்காவை தேடி போயிருப்பானா? காவேரி சொல்றது கரெக்ட் தான். அசோக் வீட்டுக்குள்ள வந்ததுமே சத்யா ஆளா போய் அந்த துர்காவை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லி நல்லா இருந்த அசோக்கோட மனசை கெடுத்துட்டா. இந்த அசோக் என்னடானா மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி அந்த துர்கா புராணமா நம்ம கிட்ட வந்து பாடுறான். எனக்கு தெரிஞ்சு அந்த சத்யா ஏத்தி விட்டதுல அசோக் இப்போ அந்த துர்காவை தேடிதான் போயிருக்கணும். இல்ல அத்தை, இயல்பாவே அசோக்குக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால்தான் அசோக் அந்த துர்காவுக்கு கொஞ்சம் ஆதரவா பேசினான். மத்தபடி அசோக் துர்கா மேலலாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் காமிக்க மாட்டான். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தானே இருந்துச்சு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்தையே அவனுக்கு பண்ணி வச்சோம். அசோக் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட பேச்ச கேட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருந்தான். ஆனா அந்த சத்யா எல்லாத்தையும் அசோக் கிட்ட சொல்லி நம்மள வில்லி ஆக்கியிருக்கா. அந்த சத்யாவுக்கு இன்னும் நம்மளோட முழு சுயரூபம் தெரியல. ஏதோ இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா போயிட்டா. அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்ப வரைக்கும் அவ உயிரோட இருக்கா. இல்லனா செத்தவளை அப்படியே இல்லாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? வர்றது ஒரு விதத்துல நல்லதுதான். துர்காவும் அவரும் மறுபடியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த மாசாணி அம்மன் தான் வழியை கொடுத்திருக்கா. ஏன்னா வீட்டுல அவங்க இருக்கிறப்ப மனசு விட்டு பேசுறதுக்கு நேரம் இருந்திருக்காது, அதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்காது. அந்த மாசாணி அம்மன் புண்ணியத்துல இந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் மனசு விட்டு நல்லா பேசிட்டு வரட்டும். துர்கா, உனக்கு நிஜமாவே என் மேல கோவம் வரலையா? கோவப்பட்டு பெருசா என்ன நடக்க போகுது? இல்ல கோவத்தால என்ன சாதிக்க முடியும்? இந்த உலகத்துல தப்பு நடக்கிறதுக்கு காரணம் தேவையில்ல, சூழ்நிலை போதும். உங்களுக்கும் எனக்கும் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நான் இதுக்காக உங்க மேல கோவப்படணும்? எப்படி துர்கா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? சத்தியமா எனக்கு தெரியல. கண்டிப்பா உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன். இந்த சின்ன வயசுலயே
நீ ரொம்ப வாழ்க்கையில பக்குவப்பட்டிருக்க. இதுக்கு பேரு பக்குவம் இல்ல சின்னையா. யாருமே இல்லாம, எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்ததால இதெல்லாம் என்னோட அனுபவத்துல பழகிடுச்சு. துர்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த கல்யாணம்ன்றதுல உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கா? என்ன சின்னையா இப்படி சொல்றீங்க? பொண்ணுங்களுக்கு உசுரை விட, மானத்தை விட கழுத்துல தொங்குற தாலி தான் ரொம்ப பெருசு சின்னையா. இதெல்லாம் வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன துர்கா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு அடிமையா இருப்பாங்க? ஏதோ ஒரு கயிறு எடுத்து மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி போட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? கடைசி வரைக்கும் மனசும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சின்னையா. கல்யாணங்கிற சம்பிரதாயத்தை ரொம்ப சாதாரணமா வார்த்தையால சொல்லிட்டீங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. என்னது? கல்யாணத்துக்கு பின்னாடி தத்துவமா? இங்க அப்படி என்ன தத்துவம் இருக்குன்னு சொல்லு கேப்போம். சின்னையா, அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குற வரைக்கும் எல்லாமே நடக்குதே, எதுக்காக? ஏன் முதல்ல அம்மி மிதிக்கிறாங்கன்னு தெரியுமா? அது ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும், இல்ல ஏதாவது சம்பிரதாயமா இருக்கும். அதுக்காக தான் அதை மிதிக்கிறாங்க. சின்னையா, அம்மிங்கிறது ஒரு கல்லு. கல்லுங்கிற சொல்லுல இருந்துதான் கற்புங்கிற ஒரு வார்த்தை உருவாச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எதுக்காக கல்யாணம் ஆன பொண்ணு தன்னோட கால் எடுத்து அந்த கல்லு மேல வைக்கிறாங்கன்னா, ஒரு கல்லு மேல எவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி போட்டாலும் அந்த கல்லு உடைஞ்சுதான் கொடுக்குமே ஒழிய தப்பான விஷயத்துக்கு எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காது. அதே மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், மனசார உடைஞ்சு போனாலும் தப்பான எந்த விஷயத்துக்குமே அவ வளைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மி மிதிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பவுமே பொண்ணுங்க தான் புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா கல்யாணத்தப்ப புருஷன் வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டி கால தொட்டு மெட்டி மாட்டி விடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஊரு பாக்குறப்ப, இந்த ஊரு முன்னாடி, இந்த ஊர் அறிய நம்ம குடும்ப மானம் எல்லாத்தையும் உன் காலடியில வைக்கிற, இனிமே நீதான் என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னு அதுக்கு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாடியும் நிறைய அர்த்தம் இருக்கு சின்னையா. ஓ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பிலாசபி இருக்கா? கல்யாணத்தை பத்தி நான் ரொம்ப கேஷுவலா சொன்ன ஒரு விஷயத்த நீ இவ்ளோ சென்டிமெண்டா டீப்பா எடுத்துப்ப நான் நினைச்சே பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற வர மாதிரி. என்ன துர்கா, கிண்டலா சிரிக்கிற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா காலம் முழுக்க அவங்களுக்காக வாழ்ந்து அவனுக்காகவே இருந்துட்டு அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் வாழணுமே ஒழிய ஊர்ல எல்லாரோட சந்தோஷத்துக்காக வாழ்றது வாழ்க்கையே இல்ல துர்கா. சின்னையா, உங்களுக்கு என்னால எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதியும் இல்ல. நான் இப்போ சொன்னது எல்லாமே காத்து மாதிரி கண்ணுக்கு தெரியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட சந்தோஷம் என்னன்னு தெரியும்.
கௌரி வாங்க சின்னையா. சின்னையா, நாங்க தூங்கணும்னா அப்ப நீங்க எங்க போக போறீங்க? அதுவும் யாரும் இல்லாத இந்த நடு காட்டுல நீங்களும் இங்க கூடவே இருங்க சின்னையா. ஆஹா இல்ல துர்கா, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு அடிப்பட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. அதுவும் இல்லாம மைண்டும் அப்செட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். சித்தப்பா இப்ப தனியா போறேன்னு சொல்றது சரியா படல.